எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன சொல்லி ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாகவே நம்ம வந்து ஸ்டாக் வந்து வாங்குறதோ விற்கிறதோ பண்ணுவோம். ஸோ நம்மளே வந்து அனலைஸ் பண்ணி, நம்மளே டைம் கன்சியூம் பண்ணி டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் ஷேர் மார்க்கெட். இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டிங்கன்னா, நமக்குள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவர் எந்த ஸ்டாக்கில் கரெக்டாக இருக்கோ அவங்கள பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ இதில் வர ஒரு முக்கியமான மெத்தட் தான் இந்த எஸ்ஐபி. ஸோ இந்த எஸ்ஐபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இந்த பிளான் மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதை வந்து ஆர்டி பேங்க்கில் வந்து ஆர்டி கட்டுற மாதிரி. ஸோ ஃபிக்ஸ்டாக இவ்வளோ அமௌண்ட் குறிப்பிட்ட மினிமம் 500லேருந்து ஆரம்பிக்கிறோம், லிமிட் எதுவுமே கிடையாது. ஸோ குறிப்பிட்ட ஒரு 500 அமௌண்ட், ஒரு 500 ருபீஸ் வந்து ஆரம்பிக்கலாம். அந்த 500 அமௌண்ட் வந்து மாதமோ இல்லை குவார்ட்டர்லி வைஸோ நம்ம கரெக்டாக பே பண்ணிட்டு வந்துட்டு, ஸோ அது மூலமாக சில ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது சொல்ல வரது தான் எஸ்ஐபி. ஸோ இந்த எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்துட்டோம், நம்ம ட்ரேடிங் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்ஸ் எல்லாம் ஒரு மெத்தட் தான். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் தான் கரெக்டான நம்ம ஒரு லாபம், நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்ஐபி என்ன சொல்லுவோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ்டாக அமௌண்ட் வந்து மாதமோ குவார்ட்டர்லியோ கரெக்டாக